தினமொரு வசனம். சங்கீதம் 119 வசனம் 149. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். விளக்கம். நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது அவர்கள் கூறுபவற்றை செவிகொடுத்து கேட்கிறோம். அவர்களிடம் நம்முடைய கவனத்தை திருப்பி அவர்கள் கூறுவதை கேட்பதற்கு நிச்சயமாக நேரமும் முயற்சியும் தேவை. ஆனால் நாம் அவ்வாறு செய்யும் போது அது நம்முடைய உண்மையான கரிசனையையும் மரியாதையையும் எடுத்து காட்டுகிறது. எழுத்தாளரான வெய்ன் ஆல்டர்சன் சபை அங்கத்தினர்களின் பிரச்சனைகளை செவிகொடுத்து கேட்பதில் மிகுதியான நேரத்தை செலவிட்ட ஒரு இளம் போதகரை குறித்து கூறுகிறார். ஒரு நாள் அந்த போதகர் வீட்டிற்கு சென்றவுடன் அவர் தன்னுடைய மனைவியிடம், உன்னுடைய நாள் எப்படி கழிந்தது என்று கேட்டார். அவள் தன்னுடைய வீட்டு பிரச்சனைகளை குறித்தும் மகனுடைய காது வலியை குறித்தும் சமையலறை சாதனத்தை பழுது பார்ப்பதில் ஏற்பட்ட கடினங்களை குறித்தும் அரை மணி நேரம் அவரிடம் கூறினாள். உடனே போதகர் அவள் செய்ய வேண்டிய காரியங்களை பட்டியலிட துவங்கினார். ஆனால் அவள் அவரை பார்த்து அவருடைய பட்டியலை நிறுத்தும்படி சைகை காட்டி, நீங்கள் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய அனுபவங்களை செவி கொடுத்து கேட்பதில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினாள். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் என்று தாவீது மன்றாடிய போது நம்மை நேசிக்கும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கிறார் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறான். செவி கொடுத்தல் அன்பு செலுத்துதலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. உங்களுடைய மனைவி, கணவர், உடன் வேலை செய்பவர் அல்லது கிறிஸ்தவ நண்பன் தன்னுடைய பிரச்சனையை தெளிவாக உணர்வதற்காக அல்லது ஊக்கமடைவதற்காக நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடும். அவர்களுக்கு செவி கொடுங்கள். அன்பு செவி கொடுக்கிறது என்று தேவன் தாமே எடுத்து காட்டுகிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை செவிகொடுத்து கேட்டு எங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக நன்றி. ஆமீன்.